Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒன் ஷாட் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பக்கத்துலேயே ஃபேக்ட் நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஃபேக்சுவல் டேட்டா கொஷின்ஸ் வந்து இந்த லெசன்லேருந்து பர்டிகுலராக 1 மார்க் 2 மார்க் கொஷின்ஸ் நிறைய அந்த லெசன்லேருந்து பர்டிகுலராக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபேக்ட் நோட் கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நவ் அண்ணா நகரில் ஒரு லர்னிங் சென்டர் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இல்லைனா 100% ஃபீ ரீஃபண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ணுறேன். சண்டே February 4th அன்னைக்கு we have this launch event. அன்னைக்கு வந்து என்னென்னா 10:30 AM onwards எங்கே மேம் இந்த லான்ச் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அரங்கம். இட் இஸ் இன் அண்ணா நகர் ஏ பிளாக், அண்ணா நகர் ஈஸ்ட், சென்னையில் ஏ பிளாக்ல இருக்குது. ஸோ எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஷிமோன் சாரை மீட் பண்ணலாம், என்ன மீட் பண்ணலாம், ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மீட் பண்ணலாம். வாங்க, அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய குடீஸ் இருக்கும், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரிமனி இருக்கும், மேக்ஸ் மேரத்தான் இருக்கும், போர்ட் ஸ்ட்ராட்டஜி 10th ஸ்டாண்டர்ட் போர்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் ஜேஇ நீட்டுக்கு கவுன்சிலிங் கூட இருக்கும். மெயினாக உங்களோட மாஸ்டர் டீச்சர்ஸ், ஃபேவரட் மாஸ்டர் டீச்சர்ஸை நீங்கள் எல்லாருமே மீட் பண்ணலாம். ஸோ உங்கள் பேரண்ட்ஸை கொண்டு வாங்க. அன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ரிவீல்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ரிவீல்ஸ் இருக்குது. ஃபைன். அதுவும் இல்லாமல் என்னென்னா கீழே உங்களுக்கு இருக்கிற நோட்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம ரிவிஷனுக்கெல்லாம் இந்த நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோயிங் இன் டு த டாபிக் டுடே, அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து they will be asking about seasons of crops. டிஃப்ரெண்ட் கிராப்ஸை கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு, அதோட சீசன்ஸ் அண்ட் தென் வாட் சாயில் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். புரியுதா? அது கேட்கலாம். ஸோ அண்ட் தென் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ், எந்தெந்த ஸ்டேட்ஸில் இந்த பர்டிகுலர் கிராப் விளையும் அப்படிங்கிற கொஷின் கேட்கலாம். இதெல்லாம் 1 மார்க் கொஷினுக்கும் ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு மேப்புக்கும் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேப்புக்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ திஸ் கொஷின் இஸ் நாட் ஜஸ்ட் 1 மார்க் மேப், 1 மார்க் 2 மார்க். ஏன்னா பர்டிகுலர் கிராப்பை கொடுத்தா அந்த கிராப்புக்கு என்ன ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வேணும் அந்த மாதிரி கொஷினும் உங்களுக்கு இந்த லெசன்லேருந்து கேட்பாங்க. ஸோ எனி கிராப் யூ சி அபவுட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கிராப்பை நீங்கள் படிச்சிங்கனாவே அந்த கிராப்போட சீசன், அந்த கிராப் என்ன டைப் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷனில் வரும், அந்த கிராப் எந்தெந்த ஸ்டேட்ஸில் விளையும், அண்ட் தென் யூ ஹாவ் டு சி அபவுட் வாட் டைப் ஆஃப் சாயில் இட் இஸ் ரெக்வயர்ட். ஸோ வேறு என்ன கண்டிஷன்ஸ் வேணும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராப்பை பார்க்குறப்பையும் நீங்கள் பார்த்துக்கணும். புரியுதா? ஃபைன். ஸோ இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து 2/3 ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ளூட் ஆயிருக்காங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாருங்கிறது என்னது? இட் இஸ் அ ப்ரைமரி செக்டார், தட் யூ ஷுட் ரிமெம்பர். அக்ரிகல்ச்சர் எதுக்குள்ளே வருது அப்படின்னா it comes under primary sector. Majority of population இங்கே தான் இருக்காங்க. And it serves as a, it produces food grains and raw materials to industries. The primary sectorலேருந்து food grains, so we also get raw materials. புரியுதா? So these things you should remember. Super. So next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you should know about different types of farming. So what are the types of farming we have in our country அப்படின்னு பார்த்தீங்கன்னா so what are the types of farming? So first is primitive subsistence farming. Primitive subsistence and farming na என்னன்னா they don't use technologies, they use traditional methods. புரியுதா? And they produce it on small lands and they produce it for consumption only. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் when it comes to subsistence farming and including labor வந்து mostly family members are included as laborers. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் primitive subsistence farmingனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா you can answer these topics. Fine. So relies on primitive tools, family labor, natural elements, monsoon, soil fertility, environmental condition, dependent on traditional method. இது 2 மார்க்லயோ 3 மார்க்லயோ இந்த கொஸ்டினை கேட்கலாம். புரியுதா? தட் இஸ் வாட் இஸ் primitive subsistence farming. ஸோ இதில் வந்து primitive tools தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் லேபராக இருப்பாங்க, மான்சூன், சாயில் ஃபர்டிலிட்டி, என்விரான்மெண்டல் கண்டிஷன் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் கிராப் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான்
primitive subsistence farming. Next is slash and burn agriculture. Slash and burn அப்படின்னா usually practiced in forest. புரியுதா? tribal areas இது ஃபாலோ பண்ணுவாங்க mostly. So என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they burn a part of forest and then they use it for cultivation. They can use it only for 3 to 5 years. Then they shift from that particular place. It is also called as shifting cultivation. The shifting cultivation னு சொல்லுவாங்க. இதுல productivity lower because modern inputs பெருசா எதுவுமே தர மாட்டாங்க. That's why they have this productivity low. So it is followed by shifting to new areas because fertility diminishes. That is about slash and burn agriculture. புரியுதா? Usually practice in forest tribal areas la burn a part of forest and they cultivate in that particular place. So allow nature to naturally restore its soil fertility. So productivity is less. So that is what is slash and burn agriculture. Next is geographical presence எங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க. Commonly observed in northeastern states. இது வந்து 1 markல கேட்கலாம். Which are the following states practice slash and burn agriculture அப்படின்னா Assam, Meghalaya, Mizoram, Nagaland, Manipur, Duppa, Chhattisgarh, Andaman and Nicobar Islands usually followed in northeastern states. Purida, that is what you should know. This can be asked in 1 mark question. Purida, fine, super. So next is intensive subsistence farming. So there are 3 types of farming பார்த்திருக்கோம். First farming we saw primitive subsistence farming, slash and burn. Now we are seeing intensive subsistence farming. Intensive subsistence farming na high population pressure காக labor intensive நிறைய labor யூஸ் பண்ணி பண்றது. இதுல வந்து biochemical inputs கொடுப்பாங்க. நம்ம primitive subsistence farming என்ன சொன்னா எந்த ஒரு inputsம் இருக்காது, traditional methods யூஸ் பண்ணுவாங்க. அங்க tools பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க and family labor யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பட் இங்க என்ன அப்படின்னா high population pressureனால labor intensive approach. நிறைய லேபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க and relies on biochemical inputs, utilizes irrigation for increased production. இங்க irrigation யூஸ் பண்ணுவாங்க. Okay, that is intensive subsistence farming. Next is challenges in land ownership. இந்த intensive subsistence farmingல மெயினான இஷ்யூ என்னன்னா land ownership. generation என்ன ஆகும்னா land divide ஆகிறப்போ land becomes smaller the farm, it is more costlier the farming. இதுவே land பெருசா இருந்துச்சுன்னா money efficiency is higher. So inheritance right impact land holding, economic challenges due to land fragmentation. அதுதான் மேஜரான இஷ்யூ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்ல இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா மெயின் இஸ் ஆல்டர்னேட் லைவ்லிஹுட் ஆஃப் சோர்சஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். டெஸ்பைட் அன்எக்கனாமிக்கல் லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் தே ஆர் கோயிங் ஃபார் கமர்ஷியல் ஃபார்மிங். ஸோ கமர்ஷியல் ஃபார்மிங்கில் they use in commercial farming they use modern practices like high yield variety. HYV na high yield variety seeds. இது வந்து கொஸ்டினா கேட்கலாம். கமர்ஷியல் ஃபார்மிங்ஸ்ல what all they use? So they use high input like high yield varieties, chemical fertilizer. அங்க என்ன பார்த்தோம், பயோகெமிக்கல் இன்புட்ஸ்னு பார்த்தோம். இதுல chemical fertilizers யூஸ் பண்ணுவாங்க, insecticides யூஸ் பண்ணுவாங்க, pesticides யூஸ் பண்ணுவாங்க to increase the productivity. ப்ரொடக்ஷன் எழுதக்கூடாது, ப்ரொடக்டிவிட்டின்னு எழுதணும். புரியுதா? கமர்ஷியலைசேஷன் ரீஜன்ஸ் எல்லாம் இங்கன்னா ரைஸ் இன் ஹரியானா அண்ட் பஞ்சாப்லலாம் வந்து திஸ் இஸ் த ஃபேக்டர். கமர்ஷியல் ஃபார்மிங் அங்கே பண்ணுறாங்க. கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னாவே என்னது, நமக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை தாண்டி நம்ம நிறையா சேல் பண்ணுறது. மெயினாக அந்த ஃபார்மிங்கோட ஐடியாவே சேல் பண்ணுறதுக்காகவே கல்டிவேட் பண்ணுவாங்க. சப்சிஸ்டன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யூசேஜ்க்காக பண்ணுவாங்க. ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ்னால் ஒரு ஃபேமிலிக்காக பண்ணுறது. இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ்னால் அந்த ஊரெல்லாம் சேர்ந்து அவங்களுக்காக பண்ணிக்கிறது. பட் இதுவே கமர்ஷியல் ஃபார்மிங் என்னன்னா அவங்களுக்காகன்ட்டு இல்லாமல் சேல் பண்ணுற நோக்கத்தில் பண்ணுறது ஃபார்மிங் தான் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்டேஷன் ஃபார்மிங்னா சிங்கிள் கிராப், ஒரு லார்ஜ் ஏரியாவில் சிங்கிள் கிராப் க்ரோ பண்ணுறது தான் பிளான்டேஷன் ஃபார்மிங். டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் பிளான்டேஷன் ஃபார்மிங். பெரிய ஒரு ஹெக்டேர்ஸ் ஆஃப் எஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீ கார்டமம், பெப்பர் அந்த மாதிரி ஒரு இதை வந்து க்ரோ பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் யூ கால் இட் ஆஸ் பிளான்டேஷன் ஃபார்மிங். கேபிட்டல் இன்டென்சிவ் இன்புட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்,
investments are very high. புரியுதா? They often rely on migrant labor. இது question கேட்பாங்க. Migrant laborers usually are employed in which of the following farming அப்படின்னு கேட்டாங்கன்னா plantation farmingல தான் migrant labor நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபேக்ட் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. 1 மார்க் நான் சொல்றதெல்லாம் நீங்க ஃபேக்ட் நோட்ல கண்டிப்பா எழுதி வச்சுக்கணும். புரியுதா? Key plantation crops in India: tea, coffee. What are the key plantation crops in India? Tea, coffee, banana, sugarcane. Sugarcane plantation. These are the major plantation crops in India: tea, coffee, banana, sugarcane. Fine. So next, infrastructure and connectivity. Main இந்த plantation crops கெல்லாம் வந்து என்ன வேணும்னா infrastructure. இது வந்து farming பண்றாங்க, transport பண்றாங்க, market கொண்டு வராங்க. These are the major infrastructures and connectivity needed. Well-developed transport and communication networks links plantation area, processing industries and markets. அதுக்கு தான் இந்த infrastructure and connectivity ரொம்ப ரொம்ப important. So cropping patterns, இந்தியாவோட cropping patterns, cropping seasons தகுந்த மாதிரி cropping patterns மாறும். ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ cropping seasons என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராபி, காரிஃப், ஜெயிட். இது வந்து கொஸ்டின் கேட்கலாம் 3 மார்க் ஆர் 2 மார்க். இல்லைனா இதில் பர்டிகுலரான சீசனை மென்ஷன் பண்ணி இது எந்த கிராப்பிங், இந்த கிராப்பிங் சீசன் என்ன, மந்த்தை மென்ஷன் பண்ணி என்னன்னு கேட்பாங்க. புரியுதா? 3 மார்க் 2 மார்க்ல கேட்குற கொஸ்டின் ராபி, காரிஃப், ஜெயிட். These are the 3 cropping seasons we have. So rabi crops. So rabi crops என்ன அப்படின்னா sown in winter, harvested in summer. புரியுதா? ராபி கிராப்ஸ் என்ன, sown in winter, harvested in summer. இது அப்படியே உங்களுக்கு வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்ன வேணாலும் எழுதலாம். இது அப்படியே எடுத்து உங்கள் ஃபேக்ட் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. sown in winter, harvested in summer, ராபி கிராப்ஸ். புரியுதா? இதுவே கேரஃப்னா அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஓகே. ஸோ இன்க்ளூட்ஸ் வீட், பார்லி, பீஸ், கிராம், மஸ்டர்ட். wheat, barley, peas, gram, mustard. Regions வந்து பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், உத்தரகண்ட், உத்தர் பிரதேஷ். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான் நீங்கள் வந்து ராபி கிராப்ஸ் மெயினாக பார்க்க முடியும். சவுத் இந்தியன் ஸ்டேட் இதில் ஏதாவது இருக்கா? நோ. பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், உத்தரகண்ட் அண்ட் உத்தர் பிரதேஷ். ஸோ சக்ஸஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெஸ்டர்ன் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் அண்ட் கிரீன் ரெவல்யூஷன் இன் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட். எஸ்பெஷலி பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் வந்து மெயினாக கிரீன் ரெவல்யூஷன் நடந்திருக்கும். அதனால தான் ராபி கிராப்ஸ் இங்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகுது. நெக்ஸ்ட் கமிங் டு காரிஃப் கிராப்ஸ். காரிஃப் கிராப்ஸ் வந்து மான்சூன் சீசன், தட் இஸ் ஜூன்லேருந்து செப்டம்பர் டு அக்டோபர் வரைக்கும் இருக்கும். ஸோ தட் இஸ் காரிஃப் கிராப்ஸ். ஸோ இன்க்ளூட்ஸ் பேடி, மெய்ஸ், ஜோவார், பாஜ்ரா, மூங் தால், ஊரத் தால், காட்டன், ஜூட், கிரவுண்ட் நட் அண்ட் சோயாபீன். இதெல்லாம் காரிஃப் கிராப். ஸோ இந்த கிராப்பை கொடுத்து இது என்ன சீசன்னு கேட்கலாம். இல்லைனா காரிஃப் கிராப்பில் விச் ஆர் த ஃபாலோயிங் கிராப்ஸ் கேன் பி க்ரோன் அப்படின்னு 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ராபி கிராப்ஸ் ஹைஃபன் போட்டு அந்த கிராப்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. காரிஃப் கிராப் ஹைஃபன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. க்ரோன் இன் ரீஜன் லைக் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, யூபி அண்ட் பீகார். இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஜெயிட் சீசன். ஜெயிடுங்கிறது ரெண்டுக்கும் நடுவில் வரும், பிட்வீன் ராபி அண்ட் காரிஃப். இதில் மோஸ்ட்லி யூ கேன் சி ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், குக்யூம்பர், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபோடர் கிராப்ஸ். சுகர் கேன் வந்து ஆல்மோஸ்ட் இயர், ஃபுல் இயர் வரனால அதை we are not including in season. புரியுதா? That is why sugar cane is not included in season. Influencing factors. ஜெயிடு கிராப்புக்கு ரொம்ப முக்கியம் வந்து வெஸ்டர்ன் டெம்பரேட் சைக்ளோன், கிரீன் ரெவல்யூஷன். ஸோ கீ ரீஜன்ஸ் ஆஃப் வீட் ப்ரொடக்ஷன் எங்கெங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. மேஜர் ஃபுட் கிராப்ஸ் இன் இந்தியா. ஃபுட் கிராப்ஸ்னால் என்ன, கமர்ஷியல் கிராப்ஸ்னால் என்ன, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபுட் கிராப்ஸுங்கிறது கன்சம்ஷன், இண்டிவிஜுவல் கன்சம்ஷனுக்காகவோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்காகவோ யூஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியல் கிராப்புக்கு கமர்ஷியல் கிராப்புங்கிறது ஃபுட்டாக இல்லாமல் அதர் தென் தட் யூஸ் பண்ணுறது கேஷ் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் கிராப், கேஷ் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ரைஸ் வந்து ஃபுட் கிராப், செகண்ட் லார்ஜஸ்ட் குளோபல் ப்ரொடியூசர் இந்தியா தான். We are the second largest global producer, grown in northeastern plains, coastal areas and deltaic region.
fine. So canal irrigation tube wells use பண்ணுவாங்க. Major states Punjab, Haryana, Uttar Pradesh, Rajasthan. Next is wheat. Wheat main cereal crop, second most vital cereal crop, first being rice, second is wheat. Main food crop in northwestern regions. Cool season, bright sunshine, 50 to 75 centimeter annual rainfall. Major states Punjab, Haryana, Uttar Pradesh, Madhya Pradesh, Bihar and Rajasthan. Includes next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு millets வரும். Millets வந்து ஜோவார், பாஜ்ரா and ராகி. One of the example வந்து ஜோவார், பாஜ்ரா, ராகி. அது இல்லாம நிறைய millets இருக்கு. So jowar is grown in Maharashtra, Karnataka, Andhra Pradesh and Madhya Pradesh. And then this is also grown, bajra is grown in Rajasthan, Uttar Pradesh, Maharashtra, Gujarat, Haryana, Karnataka, Tamil Nadu, Himachal Pradesh, Uttarakhand, Sikkim, Jharkhand and Arunachal Pradesh. நீங்க என்ன பண்ணுங்க ஸ்டேட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னா என்னென்ன கிராப்ஸ் ஹைஃபன் போட்டு என்னென்ன கிராப்ஸ் என்ன சீசன் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. மேப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Maize being grown in temperature requirement 21 to 27 degrees Celsius. என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தர் பிரதேஷ், பீகார், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. ஓல்டு அலுவியல் சாயில் இது த்ரைவ் ஆகும். ஸோ தட் இஸ் சம்திங் யூ ஷுட் ரிமெம்பர். புரியுதா? ஒவ்வொரு கிராப்பும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் பல்சஸ். இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் பல்சஸ். புரியுதா? ஸோ பல்சஸ் அப்படிங்கிறது தால் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம்ல, தோஸ் ஆர் திங்ஸ் ஆர் பல்சஸ். இதில் வந்து ஆர்ஹார், தூர் தால், ஊரத் தால், மூங் தால், மசூர் தால், பீஸ், கிராம், இது எல்லாமே பல்சஸ். புரியுதா? ஸோ எக்ஸப்ட் ஆர்ஹார், பல்சஸ் ஹெல்ப் சாயில் ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா தே ஹாவ் ரூட் நாடியூல்ஸ். தட் இஸ் வை பல்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்ட் பண்ணால் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நல்லா நடக்கும். That is why they restore the soil fertility. So Madhya Pradesh, Rajasthan, Maharashtra, Uttar Pradesh, Karnataka in the states la irukum. So you can see this Madhya Pradesh, Rajasthan, Maharashtra, Uttar Pradesh and Karnataka. These are the states, 5 states. So next is food crops other than grains. Sugar cane. Sugar cane நம்ம consume பண்றோமா, but grains கிடையாது. So it's a tropical crop. அப்படின்னா என்ன அர்த்தம்? Sugar cane வந்து ட்ராபிக்கல் ரீஜன், இந்தியாவோட இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த உத்தரப்பிரதேஷில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் மேஜராக இருக்கும். தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் ட்ராபிக்கல் கிராப். ஓகே, இட் இஸ் இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் பீயிங் கியூபா. புரியுதா? மேஜர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், பஞ்சாப், ஹரியானா. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் சுகர் கேன் ப்ரொடக்ஷன். இதில் உத்தரப்பிரதேஷ் தான் டாப் ப்ரொடியூசர் இன் இந்தியா. இட் இஸ் கால்ட் அஸ் சுகர் பவுல் ஆஃப் India. Next, oil seeds. So India ranks high in global production when it comes to oil seeds. So இது வந்து என்னன்னா carif crop. Groundnut தான் major. Many people use groundnut oil. That is a major crop. It's a carif crop. Carif cropனா என்னது? மான்சூன் சீசன்ல வரத carif cropனு சொல்லுவோம். சரியா? As a largest producer, other oil seeds வந்து linseed, mustard, sesame, castor seed. எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவோம்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். சோப், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இந்த காஸ்மெட்டிக்ஸில் பார்க்குறோம் இல்லையா, நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் பார்க்குறோம்ல, அதுக்கெல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆயில் சீட்ஸ்லேருந்து வர ஆயிலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டீ. டீ வந்து இட் இஸ் அ கேஷ் கிராப். ஸோ இன்ட்ரடியூஸ் பை பிரிட்டிஷ். ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்ஸில் டீ பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், சதர்ன் ஸ்டேட்ஸ் ரெண்டுலேயுமே டீ இருக்கும். புரியுதா? மோஸ்ட்லி ஓன்டு பை இண்டியன்ஸ். So next is coffee வந்து mostly it is in the southern states. High quality Arabica coffee. Originally it came from Yemen. இது கேட்கலாம். டீ வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. This originally came from Yemen. That you can note it down. Next is horticultural crops. So horticultural crops includes fruits, vegetables and flowers. இந்த மூணு தான் வந்து we say it as horticultural crops. புரியுதா? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை நம்ம ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவோம். இந்தியா இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் குளோபலி. நம்மக்கிட்ட மேங்கோஸ், ஆரஞ்சஸ், பனானாஸ், லிச்சி, குவா, பைனாப்பிள், கிரேப்ஸ், ஆப்பிள், பியர், ஆப்ரிகாட், வால்னட்ஸ். வி ஹேட் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் வெஜிடபிள்ஸில் வந்து பீ, காலிஃப்ளவர், ஆனியன், கேபேஜ், டொமேட்டோ, ஸோ பிரிஞ்சால், பொட்டேட்டோ, இதெல்லாமே வெஜிடபிள்ஸ் ஸோ சொல்லுவோம். புரியுதா? நெக்ஸ்ட் இஸ் நான் ஃபுட் கிராப்ஸ். ரப்பர். ஸோ ரப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கேஷ் கிராப் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் நான் ஃபுட் கிராப்.
ஸோ க்ரோன் இன் ஈக்குவட்டோரியல், ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன். மெயினாக ஆஃப்ரிக்காலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரப்பர் பிளான்டேஷன்ஸ் இருக்கும். இந்தியாவிலையுமே கேரளாவில் வி ஹாவ் மோர் ரப்பர் பிளான்டேஷன் பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் மாய்ஸ்ட் கிளைமேட் வித் ஓவர் 200 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். ரொம்ப வந்து மழை இருந்துக்கிட்டே இருக்கணும். 200 சென்டிமீட்டர் இஸ் வெரி ஹை. நெக்ஸ்ட் வி ஹாவ் காட்டன். ஃபைபர் கிராப்ஸில் ஃபஸ்ட்டு வந்து காட்டன், ஜூட், ஹெம்ப் அண்ட் நேச்சுரல் சில்க். ஸோ இதில் வந்து காட்டன், ஜூட், ஹெம்ப் வந்து இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் பிளான்ட்ஸ். Natural silk வந்து it is taken from we know silkworm. Purida, it is taken from silkworm cocoons. We know that. Yes, so that is what you call it as sericulture. This question ah kekkalam. Silk production is called as, or silkworm rearing is called as sericulture. This 1 mark la kekkalam. Note down. Purida, this can be asked in 1 mark. You should note it down. So next is cotton in India. India is the second largest cotton producer. First yaar abina China. 1 mark question, 1 mark question. Who's the second largest cotton producer? India. Then who's the first? It's China. Adu nyabam vechukonga. Grows well in drier soil, higher temperature, light rainfall and bright sunshine. Major producing states yaaranu pathina Maharashtra, Gujarat, Madhya Pradesh, Karnataka and Uttar Pradesh. Fine, next comes the jute, which is called as golden fiber அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட்ஸ் வெரி, அதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி அண்ட் த கலர் ரெண்டையும் சேர்த்து தான் அதான் கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் க்ரோஸ் இன் ஃபர்டைல் சாயில், ஃப்ளட் பிளெயின்ஸ் ஃபர்டைல் சாயில். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம், ஒடிசா, மேகாலயா இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜூட் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. மெயினாக அந்த ரிவர், அந்த ஃபர்டைல் சாயில், அலுவியல் சாயில் தான் வளரும். ரொம்ப தண்ணி நிறைய தேவைப்படும். தட் இஸ் வை யூ கால் இட் as ஃப்ளட் பிளெயின்ஸ்ன்னு சொல்கிறது. யூஸ்ட் இன் மேக்கிங் கன்னி பேக்ஸ், மேட்ஸ், ரோப்ஸ், யான், கார்பெட், ஆர்டிஃபேக்ட்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ஜூட் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன டெக்னாலஜி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் வந்து ஹிஸ்டாரிக்கல் அக்ரிகல்ச்சர், இந்தியாவில் வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகே, அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. ஸோ நம்மக்கிட்ட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னு அவ்வளோக்கா இல்லை. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வி ஆர் டிபெண்டிங் ஆன் மான்சூன். தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் ரெயின் ஃபெட் ஏரியா. தமிழில் வந்து வானம் பார்த்த பூமி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மழை வந்தால் மட்டும்தான் தண்ணி அந்த கிராப்ஸ்க்கெல்லாம். தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் ரெயின் ஃபெட் ஏரியாஸ். மழை வரல, மான்சூன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கிராப்பும் ஃபெயிலியர் ஆயிரும், அந்த ஃபார்மருக்கு லாஸ் ஆயிரும். அது ஒரு பெரிய இஷ்யூ. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இரிகேஷன் அந்த மாதிரி போகணும். அது இல்லாமல் இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா 60% ஆஃப் பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க ஃபார் போத் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபுட். இதுதான் எவ்ரிபடி ஆர் டிபெண்ட் ஆன் ஃபுட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக டிபெண்ட் ஆனவங்க 60% வந்து இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பாப்புலேஷன் அதிகமாகிறப்ப அக்ரிகல்ச்சரில் சேலஞ்சஸும் அதிகமாகுது. அப்போ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் என்ன பண்ணாங்க அப்படின்னா லேண்ட் கன்சால்டேஷன் பண்ணுறாங்க. லேண்டை பிரித்து கொடுத்து ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம்னு என்னென்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லா லேண்டும் அந்த ஜமீன்தார் கிட்ட தான் இருக்கும். பீப்புள் வந்து அதில் வெறுமனே ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானில் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறமா அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணிவிட்டு லேண்டை கொண்டு போய் எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி பிரித்து கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா நிறையா பேருக்கு லேண்ட் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1960 to 70 வந்து அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம் வருது. ஸோ MS சுவாமிநாதன் சார் அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ரெண்டுனா க்ரீன் ரெவல்யூஷன், ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு 2 இது கொண்டு வராங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். எஸ்பெஷலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ் ஆர் செரல்ஸ், இந்த 2 ரைஸ் அண்ட் வீட் மெயினாக அது க்ரோ பண்ணுறதுக்கு தான் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. So next comes this comprehensive reforms, Gramin Bank, credit system, loans, agricultural loans in less interest. That's the Gramin Bank's special. Implementation of institutional and technical reforms, introduction of crop insurance, Gramin Banks and cooperative society. இதெல்லாம் என்ன அப்படின்னா institutional reforms அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so that is what is this introduction of crop insurance, Gramin Banks and cooperative society. 3 markla give example of institutional reforms na crop insurance, Gramin Banks and cooperative society. நீங்க தைரியமா எழுதலாம். So government schemes important various government schemes இருக்கு.
இது வந்து கிசான் கிரெடிட் கார்டு, கேசிசிங்கிறது கிசான் கிரெடிட் கார்டு. அதுக்கப்புறம் PAIS ஃபார் ஃபார்மர் பெனிஃபிட்ஸ். ஸோ கிரெடிட் கார்டு சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் வெதர் புல்லட்டின்ஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. மிடில்மேன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஈனாம், நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் கொண்டு வராங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். So that is what is this ENAM about. Find these reforms collectively represent the efforts of spanning decades. இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் மாடர்னைஸ் ஆகணுங்கிறதுக்காக. ஏன் இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் மாடர்னைஸ் ஆகணும் அப்படின்னா பீப்புள் வந்து டிபெண்ட், 60% ஆஃப் பாப்புலேஷன் ஆர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். அதனால தான் இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே டெவலப் ஆகணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ திரும்ப பார்த்துட்டு வாட் யூ ஷுட் நோ இஸ் என்னென்ன கிராப்ஸ் இருக்குது, அது எங்கெங்கே க்ரோ ஆகும், அதுக்கு என்ன கண்டிஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் ஏதாவது சாயில் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். மெயினாக எந்தெந்த ஸ்டேட்ஸ்ன்னு பாருங்கள். ஏன்னா மேப்பில் உங்களுக்கு ஒரு மேப் வந்து கேன் கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் வேர் தே லாஸ்க் யூ டு மார்க் த ஏரியா, இல்லைனா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எந்த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. புரியுதா? அதே மாதிரி யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், டெலிகிராம் சேனல், யூல் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். மறக்காமல் இந்த மாதிரி ஒன் ஷாட் வீடியோஸ் நிறைய நான் போடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்னுமே நான் ஒன் ஷாட்ஸ் நிறையா போடுவோம். நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். டேக் கேர். வில் மீட் அகெயின்.